ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ திருமணம் பார்க்க போகிறோம். தெய்வ திருமணம்னாக்கா இறைவனுக்கும் இறைவிக்கும் நடக்கும் திருமணம். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஆகியும் அவங்க குழந்தைக்கு, அதாவது ஒரு பெண் பிள்ளைக்கோ ஒரு ஆண் பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகாமல் அது திருமண தடை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு தோஷங்களால் கூட இருக்கலாம். எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோங்க, ஆனால் கல்யாணம் கை கூடலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், சில பேர் வீட்டில் கல்யாணம் ஆகியும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம் இல்லறம் சிறக்கவும் இந்த மாதிரி தெய்வ திருக்கல்யாணங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது தொன்று தொட்டே நம்ம வழக்கமாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரம் கெட்டி மேலே சத்தம் கேட்கணும் அப்படின்னாக்கா தெய்வ திருக்கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை திருக்கல்யாணம் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் கோயில்களில் நடக்கிற திருக்கல்யாணத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம நல்ல உள்ள முருக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நடைபெறுங்க. இது சத்தியமான ஒரு உண்மை. கோயிலில் போய் அந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்க்க முடியாதவங்களுக்காகவே இந்த பதிவை நான் போட்டிருக்கேங்க. எல்லாமே நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கள் அம்மாவோட வழக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பாலாக்குட்டிக்கான பூஜை பண்ணிவிடுவாங்க. நாங்கள் எல்லோருமே சேர்ந்து பாலாக்குட்டிக்கான அந்த பூஜை பண்ணிவிட்டு பாலாவுக்கு முதல்ல தாம்பூலம், நீங்கள் பார்த்தீங்களா ஒரு குழந்தைய உட்கார வச்சு பூஜை பண்ணோம். எப்போவுமே பூஜையில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராமல் தான் ஒரு குழந்தை உட்காருவா அந்த பூஜை ஏற்றுக்க. அதே போல் தான் இன்றைக்கும் நடந்தது. முதல்ல பாலாக்குட்டிக்கான தாம்பூலம், அதுக்கப்புறம் அத்தனை பேருக்குமே வஸ்திரம் கொடுத்தாச்சு. நம்ம வீட்டில் ஒரு திருக்கல்யாணம் பண்ணால் நம்ம நெருங்கின சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் இல்லைங்களா? அதே போல் தாங்க வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்குமோ அதே போல் எங்கள் கங்கை யம்மனுக்கும் கங்காதீஸ்வரருக்கும் கல்யாணம் பண்ணும் பொழுது அதே அளவுக்கான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எல்லோர் முகத்திலும் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. வீடே கலக்கட்டுச்சுங்க. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் சடங்குகள் ரொம்ப அழகாக நடந்தது. திரு சரவணன் சிவாச்சாரியர் அவர்கள் எந்த சடங்கையும் விட்டு வைக்கல. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ரக்ஷாபந்தன் என்னும் காப்பு கட்டுறது, அதுக்கப்புறம் மாலை மாற்றுறது, கன்னியாதானம், காசி யாத்திரை, ஹோமங்கள், திருமாங்கல்ய தாரணம், மஞ்சள் தேங்காய் உருட்டுவது, அப்புறம் சுவாமிக்கு திருஷ்டி சுற்றி போடுறது, இந்த மாதிரி அனைத்து சடங்குகளும் முறையாக பண்ணார். இது எல்லாம் பார்க்கவே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. உங்கள் எல்லோருக்காகவும் நான் எடுத்து போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டிருக்கேன். எல்லாருமே பொறுமையாக உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். கங்கை அம்மன் கிட்டேயும் கங்காதீஸ்வரர்கிட்டையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட வேண்டுதலை அவங்க கிட்ட வைங்க. இந்த கன்னிகாதான மனக்கோலத்தை ஒரு முறை பார்த்தாலே திருமண தடைகள் தூள் தூளாகிடுங்க. கவலைப்படாதீங்க, நல்ல பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கோங்க சுவாமி கிட்ட. இதுவும் விநாயகர் பூஜையோட சிறப்பாக திருக்கல்யாணம் ஆரம்பிச்சாச்சுங்க. மந்திரம் சொல்லி நான் என்னென்ன பண்ணுறவங்கள கவனிக்கணும். இடையில கதை பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கூடாது. எல்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும்.